ஹalleluya சிலர் ரதங்களை குறித்தும் कुछ लोग घोड़े के लेकर சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை कुछ பாராட்டுவார்கள் लोग रथ को लेके बड़े सोचते हैं ஆனால் நாங்களோ लेकिन हम எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே प्रभु परमेश्वर के नाम पर எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் हम उठकर खड़े हैं ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் முறிந்து விழுந்தார்கள் कोई जो रथ और घोड़े के ऊपर विश्वास रखे वो टूट कर गिरे ஹalleluya हालेलुया நாங்களோ लेकिन हम எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் हम खड़े उठकर खड़े हैं सीधा ஹalleluya हालेलुया அந்த பாடல் வரிகள் தான் சொல்லுது वो गीत का यही बोल है क्यों तू डरता है तुम क्यों डरते हो हालेलुया हालेलुया உனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு तेरे लिए युद्ध करने वाला एक व्यक्ति है அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் वो टूट के गिरेंगे நாங்களோ लेकिन हम எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் उठकर खड़े हैं सीधा हालेलुया हालेलुया எவர்கள் முறிந்து விழுந்தார்கள் कौन टूटकर गिरे எவர்கள் முறிந்து விழுந்தார்கள் कौन टूटकर गिरा குதிரைகளை குறித்தும் जो घोड़े के ऊपर ரதங்களை குறித்தும் जो रथ के ऊपर घमंड करते हैं हालेलुया हालेलुया அந்த நாட்கள்ல குதிரை उस दिन पे घोड़ा ரதம் रथ இந்த நாள்ல आज के दिन में ரதம் என்று சொன்னா கார் சொல்லலாம் रथ मतलब कार बोल सकते ஏன்ட்ட ஆடி கார் இருக்குது मेरे पास ऑडी गाड़ी है हालेलुया हालेलुया நான் பெரிய ஃபாரின் கார் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க मेरे पास बारगांव का बड़े अच्छे कार है हालेलुया बोल सकते हैं हाँ இந்த கார் அவங்களுக்கு பெருமையா தெரியலாம் वो कार उनको बड़ा दिख सकता है हालेलुया हालेलुया இல்ல குதிரைகள் नहीं तो घोड़ा குதிரைகள் வந்து யுத்த களத்துல தான் போய் அட்டாக் பண்ணும் घोड़ा जो है वो युद्ध के स्थल में जाके युद्ध में जाता है हालेलुया हालेलुया நாங்களோ लेकिन हम எங்க தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் हमारे परमेश्वर यीशु के ऊपर विश्वास रखते हैं அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் वो टूट कर गिरते हैं நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் हम सीधा खड़े हैं स्थिर खड़े हैं हालेलुया 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 ஆகவே इसीलिए இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக आज के दिन प्रभु हमसे बात करें சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரியும் भजन संगीत 23 सबको पता है हालेलुया हालेलुया கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார் प्रभु मेरा चरवाहा है நான் தாழ்ச்சியடையேன் मुझे कोई कमी नहीं होगी हालेलुया हालेलुया எத்தனை பேருக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் कितने लोगों को प्रभु चरवाहा है हालेलुया आमेन மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறான் जो चरवाहा है वो भेड़ चराता है हालेलुया हालेलुया ஆடுகளை மேய்க்கிறான் वो भेड़ को चराता है ஆமென் आमेन அப்போ लेकिन ஆடுகளுக்கூடயே தங்கி இருப்பார் तो वो भेड़ के साथ ही रहता था நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை விட்டுட்டு போய் தூங்க மாட்டார் एक अच्छा चरवाहा भेड़ को एक जगह छोड़कर अलग से नहीं सोता है हालेलुया हालेलुया ஆடுகளோடு கூட தங்கி இருப்பார் अपने भेड़ के साथ सोता है காரணம் ஏன் कारण क्या है ஒரு பொல்லாத மிருகம் வந்து एक புறா ஜான்வராக்கர் बुरा जानवर आकर நம்முடைய ஆடுகளை கொன்று போற்ற கூடாது हमारे भेड़ को मारना नहीं चाहिए कत्ल नहीं என்று करना சொல்லி चाहिए காத்திருப்பான் ऐसे बोलकर वो ध्यान रखता है हालेलुया हालेलुया திடீர்னு ஒரு ஆடை வந்து சிங்கம் பிடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சாச்சுன்னா இவன் அந்த வாயை கிழிச்சு அந்த ஆட்டை காப்பாத்துவான் अचानक एक शेर आकर या फिर सिंह आकर उसे खाने की कोशिश करेगा तो उसके मुंह फाड़ देता है அதை நல்ல புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார் अच्छे जहाँ पर घास है हरी भरी घास में चराता है அமர்ந்த தண்ணீர் அண்டையே கொண்டு और போய் अच्छे நடத்துகிறார் पानी की जो जल मिलती है वहाँ पर उसे ठहराता है हालेलुया हालेलुया நல்ல மேய்ப்பன் अच्छे चरवाहा தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கூட பிணையம் வைத்து அதை போராடுவான் अपने भेड़ों के लिए खुद के जीवन को भी वो दाव में लगाकर बचाता है हालेलुया हालेलुया நம்ம ஆண்டவர் யாரு हमारा परमेश्वर कौन है குட் ஷெப்பர்ட் अच्छा चरवाहा है நல்ல மேய்ப்பன் अच्छा चरवाहा है हालेलुया हालेलुया நல்ல மேய்ப்பனா இருக்கிறபடினால यदि वो अच्छा चरवाहा इसीलिए நம்மளை பாதுகாக்கிறார் हमें वो बचा देखभाल நம்மளை करता है போஷிக்கிறார் हमें खिलाता है நம்மளை வழி நடத்துகிறார் हमें चलाता है நம்மளை ஆசீர்வதிக்கிறார் और हमें आशीष देता है இங்கே தாவீது ராஜா சொல்கிறார் यहाँ पर दाऊद राजा कहता है ராஜா ஆவதுக்கு முன்னோட்டியே राजा बनने से पहले हालेलुया हालेलुया பயந்து ஓடி போய் யூதா வனாந்தரத்துல கிடக்கும்போது भय कर घबराहट से जब वो रेगिस्तान चलकर भागा हालेलुया हालेलुया உயிருக்கு பயந்து போய் இருக்கும்போது जब जिंदगी मृत्यु का जीवन करके डर அவர் சொல்கிறார் वो कहता है சங்கீதம் 23ல भजन संगीत 23 में கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் यहोवा मेरा चरवाहा है நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் मुझे कोई घटी न होगी அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து वो मुझे
हरी चराइयों में बिठाता அமர்ந்த தண்ணீர் நதிகளே என்னை கொண்டு और போய் मुझे விடுகிறார். जल के झरनों के पास चलाता है। அவர் என் ஆத்துமாவை தேற்றி वो मेरे आत्मा को तसल्ली देता है தம்முடைய நாமத்தின் நிமித்தம் और अपने नाम के निमित्त என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். मुझे अगुवाई करता है धार्मिकता के நான் रास्ते। மரண இருளில் பள்ளத்தாக்கில் मैं நடந்தாலும் अंधकार के मृत्यु के रास्ते में चलूं फिर भी பொல்லாப்புக்கு பயப்படேன். बुराई को हानि नहीं डरूंगा தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். क्योंकि मेरे साथ रहता है। உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். तेरे सोटे और तेरी लाठी मुझे शांति मिलती है। என் சத்துருக்களுக்கு முன்பாக मेरे सताने वाले के सामने நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி मेरे लिए एक मेज बिछाता है என் தலை எண்ணெயால் और அபிஷேகம் मेरे सिर பண்ணுகிறீர். को तेल से मलता है। என் பாத்திரம் मेरा कटोरी நிரம்பி வழிகிறது. उमड़ रहा है। அல்லேலூயா. हालेलुया। என் ஜீவன நாளெல்லாம் निश्चय मेरी पूरी जिंदगी भर நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். भलाई और करुणा मेरी पीछा करेंगे। நான் கர்த்தருடைய வீட்டிலே मैं यहोवा के भवन में நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். सर्वदा वास करूंगा। இத इसे தாவீது எப்போ சொல்றார்? दाऊद कब कहता है? நெருக்கத்தின் காலத்துல, दबाव की परिस्थिति में, உடைந்து போய் இருந்த நேரத்துல, टूटा हुआ स्थिति में, தன்னுடைய வனாந்திர வாழ்க்கையில अपने रेगिस्तान की जिंदगी में எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். मुझे एक चरवाह है। எனக்கு ஒரு குறைவு இருக்காது. मुझे कोई कमी नहीं होगी। நான் தாழ்ச்சி அடைய मुझे மாட்டேன். कमी नहीं होगी। என்னை அவர் அமர்ந்த தண்ணீர் நதியிலே கொண்டு போய் விடுகிறார். वो मुझे झरने के जल में जाकर लेके என் जाता है। ஆத்மாவை தேற்றுகிறார். मेरे आत्मा को तृप्त करता है। என்னை நீதியின் பாதையில் मुझे நடத்துகிறார். धार्मिकता के रास्ते पे चलाता है। அல்லேலூயா. हालेलुया। பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். मैं डरूंगा नहीं हानि को। அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி मेरे ஆயத்தப்படுத்தி सताने वाले के सामने मुझे एक என் मेज தலை बिछाएगा எண்ணெயால் அபிஷேகம் और பண்ணுகிறார் मेरे सिर को तेल से मलता है। என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை ऐसे செய்கிறார். वो विश्वास के वचनों को अंगीकार அந்த करता 23 है। சங்கீதத்துல वो 23 1ல இருந்து 6 வசனம் இருக்குது. 1 से 6 वचन है। எல்லா வசனத்திலையும் सारे वचनों में அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். वो चरवाह है। அவர் என்னை वो நடத்துகிறார். मुझे चलाता என்னை है। கொண்டு போய் விடுகிறார். मुझे लेकर जाता है। என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். मुझे धार्मिकता के रास्ते पर चलाता என்னை है। தேற்றுகிறார். मुझे तसल्ली देता என் है। பாத்திரத்தை நிரம்பி வழிய मेरे செய்கிறார். बर्तन को उमड़ने रखता है। ஹalleluya. हालेलुया। நன்மையின் கிருபை என்னை தொடர செய்கிறார். भलाई और करुणा मेरे நான் पीछे அவருடைய करता வீட்டிலே है நிலைத்திருப்பேன். और मैं यहोवा के घर में सर्वदा रहूंगा। எல்லா வசனத்திலையும் அவர் வருகிறார். सभी जगह पे वो करेगा करके बोलता எல்லா है। வசனத்திலையும் सारे वचन पर அவர் வருகிறார். वो आता है, वो करता है। हालेलुया। हालेलुया। அவருடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? उसके मुंह के जुबान के वचन कैसा है? அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? उसकी जुबान के वचन कैसे है? ஒரு வசனத்திலேயாவது நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்றாரா? एक भी वचन में वो मैं अकेला हूं करके लिखा है क्या? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னி பழிப்பா, பகியம் தடுப்பார். பாவம் மன்னி பழிப்பா, பகியம் கொடுப்பார். பரம பதவியினில் என்றும் நிலைத்திட என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. அவனுடைய ஆத்மாவை பார்த்து அவன் பேசுகிறான். वो खुद के आत्मा को देख के कहता है என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुटकारा நான் करने நம்புகிறது वाला அவராலே जिंदा है। வரும். और मैं जो विश्वास करता हूं எனக்கு वो उससे ஒத்தாசை வரும் मिलेगा। பர்வதங்களை நேராக என் கண்ணில் मुझे எடுக்கிறேன். मदद करने वाले पर्वत की ओर मेरे இந்த आंख வானத்தையும் लगते हैं। பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். आसमान तुझे बनाया परमेश्वर से உன் मुझे காலை मदद தள்ளாட आएगी। விட்டார். तुम्हारे पैर को உன்னை காக்கிற डगमगाएगा। உறங்கா. तुझे बचाने वाला இதோ नहीं இஸ்ரவேலை सोता है। காக்கிறவர் உறங்குதுமில்லை தூங்குதுமில்லை. इस्राएल को जो देखभाल करता है वो ना सोता है ना அவர் ऊँगता है। சொல்லியிருக்கிறார், वो कहता है உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक சகல நாட்கள் நான் உங்க கூடயே இருக்கிறேன் சொல்லி. सारे दिनों में तुम्हारे साथ हूँ। அதனாலதான் தாவீது சொல்றாரு, इसलिए दाऊद कहता है அநேக நேரங்கள்ல बहुत दिनों என் टाइम में ஆத்மாவே हे मेरे நீ मन ஏன் तू கலங்கிறாய், क्यों दुखित है, ஏன் தேய்க்கிறாய், तू क्यों व्याकुल தேவனை है, நோக்கி காத்து. प्रभु के पास देख। நான் நம்புறது அவராலே வரும். मैं जो चाहता हूँ वो उनकी ओर से आता है। இந்த உலகத்துல இருந்து வடக்கு இருந்து கிழக்கு இருந்து எனக்கு ஒரு इस நன்மை வராது. दुनिया से दाहिने बाएं से कुछ அப்படியே मिलेगा வந்தால் நிலைத்து நிக்காது. और आया तो भी ठिकेगा नहीं। கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை प्रभु கொடுக்கும். का आशीष ही ऐश्वर्य அதுல देता வேதனை है இருக்காது. और उसमें वेदना அதுல नहीं சமாதானம் உண்டு. होती, उसमें शांति होती ஆசீர்வாதம் है, உண்டு. उसमें आशीष होती है। அந்த கடுமையான சூழ்நிலை கூட वो कठोर स्थिति में भी அந்த மேய்ப்பர் என்னை காக்க வல்லவராய் वो இருக்கிறார். छुटकारा
बचाव करने वाला मुझे देखभाल करता है। ஹல்லேலூயா हालेलुया। என்று சொல்லி அவன் வார்த்தையினால் அறிக்கை செய்தான். ऐसे बोलकर वो मुंह से अंगीकार करता है। அது அவன் வாழ்க்கையிலே நடந்து ஏறியது, நடந்தது. उसकी जिंदगी में वो हुआ था। ஹல்லேலூயா हालेलुया। வரும் நாட்களில் அவன் பெரிய ராஜாவானான். आने वाले दिनों में एक बहुत बड़ा राजा அவருடைய बना वो ஆசீர்வாதத்தை உயர்த்தி और उसको आशीष करके மேன்மைப்படுத்தினார். महिमा दिया। நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கடினமான சூழ்நிலை இருக்கலாம். हमारी जिंदगी में यदि कठिन परिस्थिति से हम गुजर நம்ம रहे இன்னைக்கு हैं, இருக்க சூழ்நிலை பார்க்க கூடாது. हम आज की परिस्थिति नहीं देखेंगे। ஹல்லேலூயா हालेलुया। எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, मुझे एक छुड़ाने वाला என்னை है, தேடி வருகிற ஒருவர் मुझे உண்டு, ढूंढ कर आने वाला है, எனக்காகவே ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துகிற मेरे ஒருவர் लिए உண்டு. जीवन देकर प्रेम करने वाला एक व्यक्ति है। ஹல்லேலூயா हालेलुया। அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் वो இருக்கிறார். कल आज और सदा कभी नहीं बदलता। ஹல்லேலூயா हालेलुया। அவர் என்னை கைவிடவே वो மாட்டார். मुझे कभी हाथ नहीं छोड़ता। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने जन मुझे विश्वास ஹல்லேலூயா करते हैं? हालेलुया। என் பாத்திரம் நிரம்பி வழிய मेरा செய்வார். कटोरी उमड़ रहा है, என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய मेरा செய்வார். कटोरी को उमड़ने रखता है அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு और போய் अच्छे விடுகிறார். झरने के पानी के बीच அவர் में என் ले जाता है। ஆத்மாவை वो தேற்றுகிறார். वो मेरे आत्मा நான் को எந்த शांति இடத்துல देता है। வைக்கப்பட்டனோ, मैं जहाँ पर எங்க लटका हुआ எதுக்கு था, தலை குனிந்தனோ, जहाँ पर मेरे सिर அந்த झुकाया गया, சத்துருக்களுக்கு முன்பாக, वही शत्रु के सामने, ஹல்லேலூயா हालेलुया, அது சொந்த குடும்பமா இருந்தாலும் खुद के परिवार वाले भी हो सकते சகோதரத்து हैं, மத்தியிலே வைத்து அவர் அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழிய भाइयों செய்கிறார். के बीच में वो तेल उंडेल कर अभिषेक करता ஹல்லேலூயா है। हालेलुया। அப்படிப்பட்ட தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் ऐसा இருக்கிறார். परमेश्वर आशीष करने वाला परमेश्वर। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா என் ஜீவன நாளெல்லாம் मैं जब भी जिंदा हूँ, जीवन भर நன்மையும் கிருபையும் என்னை தொடர்படி செய்வார். भलाई और करुणा मेरे पीछा करते रहेंगे। ஹல்லேலூயா हालेलुया। ஆண்டவரே प्रभु எனக்கு அதை தாங்க இதை தாங்க. मुझे ये दो वो दो, ஆனா ஆண்டவர் சொல்றாரு लेकिन प्रभु कहता है பொல்லாத தேவன் ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், पहले प्रभु के राज्य और धार्मिकता को ढूंढो, இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ये सारी चीज तुम्हें साथ दिए जाएंगे। ஹல்லேலூயா हालेलुया। இயேசு நமக்குள்ள வந்தாச்சுன்னா यीशु हमारे अंदर यदि आए, எல்லாமே நம்மளை தேடி வரும். सब कुछ हमें ढूंढ कर आए। நிறைவானது வரும்போது जब परिपूर्णता आएगी, குறைகள் இருக்காது. कमियां निकल जाएंगी। ஹல்லேலூயா हालेलुया। வெளிச்சமாகி இயேசு வரும்போது रोशनी परमेश्वर जब இருள் आता है, போகணும்னு சொல்லி ஜெபிக்கணுங்கிற அவசியமே இல்ல. अंधकार को निकलो करके बोलने जरूरत नहीं வெளிச்சம் होती है, உண்டாகும். रोशनी होती அவர் है। எந்த மனுஷனையும் பிரகாசிக்க कोई பண்ணுகிறவர். भी मनुष्य को प्रकाश அவர் देता है। உலகத்தின் ஒளியா இருக்கிறார். वो दुनिया का ज्योति है। ஹல்லேலூயா हालेलुया। எல்லா இருளையும் போக்க வல்லவர். सारे अंधकार को वो நம்முடைய निकालने வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகள் எல்லாத்தையும் செழிப்பாய் மாற वाला। செய்வார். आपकी जिंदगी में जो टेढ़े हैं मेरे, वो सभी को सीधा करने वाला है। எப்பொழுது कब करता है? நம்ம உணரணும், हम जब நான் தனியா महसूस இல்ல, करते हैं मैं अकेला नहीं हूँ, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். मेरे साथ परमेश्वर है। ஸ்பிரிட் ஆஃப் காட் परमेश्वर का जो पवित्र आत्मा, தேவன் பிதாவை யாரும் பார்க்க முடியாது. पिता को कौन नहीं देख सकता है? அந்த பிதாவானவர் மனு உருக்கொண்டு குமாரனாக இந்த பூமியிலே मनुष्य के रूप அவதரித்தார். लेकर बेटा बनकर आया 33 வருடங்கள் இந்த பூமியில உயிர் வாழ்ந்தார். और 33 साल इस दुनिया में அவர் மரித்தார், वो मृत्यु हुआ, சிலுவையிலே मारा மரித்து गया அடக்கம் பண்ணப்பட்டார். और दफनाया गया। ஹல்லேலூயா हालेलुया। மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். तीसरे दिन वो जी उठा। 40 நாள் உயிரோடு இருக்கிற 40 ஆண்டவர் நாள் தரிசிக்க தன்னை 40 வெளிப்படுத்தினார். दिन जीवित परमेश्वर दर्शन दिया தன்னுடைய सबने। சீடர்களுக்கு சொன்னார், अपने चेलों को कहा, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், मैं जाऊंगा तुम्हें अच्छा நான் होगा। போவேனானால் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன், यदि मैं जाऊंगा तसल्ली करने वाला அவர் पवित्र உங்களை आत्मा சத்தியத்தில் வழி நடத்துவார். वो आपको सत्य में चलाएगा। ஹல்லேலூயா हालेलुया। இப்போ ஸ்பிரிட் ஆஃப் காடா இருக்கிறார். पवित्र आत्मा आत्मा में हमारे அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், प्रेरित पहले நீங்கள் अध्याय में कहा, எருசலேமிலே காத்திருங்கள். यरूशलेम में इंतजार करो। 120 பேர் காத்திருந்தார்கள். 120 लोग ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். एक मन होके ஒரே इंतजार நோக்கம், किए। एक ही ஆவியானவரை எங்களை நிரப்புங்க. एक ही सिद्ध था कि आप தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்தார்கள். तसल्ली देने वाला पवित्र आत्मा 2ஆம் बनने के लिए। அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலத்த காற்று, दूसरा अध्याय पहले वचन देखते हैं, बहुत बलवंत हवा, ஆவியானவர் இறங்கி வந்தார். पवित्र आत्मा उतर आया, ஒவ்வொருவருக்கும் விசேஷமா வரங்கள் கொடுத்தார். हर एक को अलग अलग प्रकार के अन्य वरदान भाषाகளை दिया। பேசினார்கள். अन्य भाषा वो बोले வியாக்கியானங்களை பேசினார்கள். और उनके उसके அவர்கள் பலனடைந்தார்கள். उसके वाक्य दिए और बल அதுக்கப்புறம் पाए। யூதர்களுக்கு பயந்து ஓடி போனாங்களே उसके बाद போட்டுருக்கா, वो यहूदी के लिए डर के भागे, மறுதலித்தார்னு போட்டுருக்குதா. इनकार किए। அதுக்கு முன்னோடி ஆண்டவர் கூட அற்புத அடையாளம் பார்த்தவங்க தான், उसके पहले प्रभु के साथ चिन्ह चमत्कार देखे ஆனாலும் थे, பயந்தவர்கள் ஓடி போய் लेकिन वो भय பயந்தார்கள், करके மறுதலித்தார்கள். भागे, ஆனா इनकार किए थे। இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது लेकिन जब पवित्र आत्मा को பெந்தேகோஸ்து पाया, நாள் 10 நாள் 50வது நாள்ல पेंतिकोस्त के दिन பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். पवित्र आत्मा उनको भर दिए। எந்த யூதர்களுக்கு பயந்தாரோ அதே யூதர்களுக்கு 4000 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடிய அதிகாரம் கொடுத்தார். जिस यहूदी से वो डर रहे थे, उसी यहूदी लोग को 3000 लोगों को बपतिस्मा दिया। ஹல்லேலூயா. हालेलुया। பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி செய்தார். जैसे डराए हुए लोगों को उठाकर என்கிட்ட ज्ञानियों को வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல. हमारे साथ सोना चांदी அப்போஸ்தலர் नहीं है। 3ஆம் அதிகாரத்துல प्रेरित की பிறவி तीसरा சப்பானே என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி நடக்க வைத்தார். था यीशु के नाम से बोलता हूं तो उठकर चल। ஹல்லேலூயா हालेलुया। என்று அற்புத அடையாளங்களை ऐसे செய்தார்கள். चिन्ह चमत्कार किए। நிழல் பட்டு வியாதியஸ்தர் சோமானாங்க. अपने साया से छाव से लोग चंगे
योग्य हो இரத்த गए, சாட்சியாக ஆண்டவருக்கென்று அவர்கள் விதைக்கப்பட்டார்கள். लहू बहाकर वो प्रभु के लिए नाम அவர்கள் के लिए விதைத்த விதைகள் இன்றைக்கும் நாம் அறுவடையை கண்டு जो बीज கொண்டிருக்கிறோம். उन्होंने बोया है आज भी उसकी कटनी करते இந்த हैं। இடத்துல காற்று இருக்குது, यहाँ पर हवा है, நம்மளால உணர முடியுது, हम महसूस करते हैं ஆனா பார்க்க முடியல. लेकिन नहीं देख पाते हैं। ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். प्रभु परमेश्वर आत्मा ஆவியான है। தேவனுக்கு आत्मा परमेश्वर ரூபம் ஒன்றும் இல்லையே, कोई रूप नहीं ஆதலால் சொரூபம் ஒன்றும் इसीलिए இல்லையே. उसे कोई அந்த स्वरूप भी ஸ்பிரிட் नहीं ஆஃப் காட் நமக்குள்ள है। இருக்கும்போது वो आत्मिक परमेश्वर जब उसके अंदर आता நம்ம है, உள்ள இருந்து அவர் வெளிப்படுவார். हमारे अंदर से वो प्रकट होता है। உலகத்துல உள்ள மனுஷன் நம்மள அங்கீகரிக்கிறானா இல்லையோ, दुनिया के मनुष्य अंगीकार பிசாசுகள் करे உன்னை या கண்டு नहीं பயந்து करे, ஓடும், शैतान तुम्हें देख के வியாதிகள் भागेगा, பயந்து ஓடும். और जो बीमारी तुम्हें देख के உலகத்தில் भागेगा। இருக்கிறவனை காட்டிலும் பொருட்களை பார்க்கலாம் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். दुनिया के जो भी संबंधी से நீ बढ़कर எவர்களை ஆசீர்வதிப்பார்களோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். आशीष करोगे वो आशीषवान அந்த रहेगा। நல்ல மேய்ப்பன் நமக்கு वो இருக்கிறார். अच्छा परमेश्वर हमारे साथ நம்மை நடத்த வல்லவரா हमें இருக்கிறார். चलाने के लिए वो இம்மையிலும் सामर्थ्य மறுமையிலும் நம்மை வழி நடத்த வல்லவரா है। இருக்கிறார். अभी यहाँ और वहाँ भी चलाने நாம் के लिए ஒருவரும் தனிமையா இல்ல, हम कभी अकेले नहीं हैं। நமக்கு ஒரு நித்தியம் உண்டு. हमारे लिए एक अनंत काल என் ஜீவனுள்ள நாளெல்லாம் जीवन भर நன்மையும் கிருபை என்னை தொடரும். भलाई और करुणा எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, मेरे पीछा करेगा। मेरे लिए உன்னதமான இடத்துல வாசஸ்தலம் இருக்குது. और परलोक में நான் கர்த்தருடைய வீட்டிலே मैं प्रभु के भवन நீடித்த में நாளாய் அவரோடு सर्वदा நிலைத்திருப்பேன். वास करूंगा। எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டு कितना வைத்திருக்கிறார். बड़ा महिमा किया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல மரணம் ஒரு முடிவு எல்லாத்துக்கும், इस दुनिया में मृत्यु एक ஆனா अंत होती நமக்கு है, வாழ்வே அங்கதான் लेकिन ஆரம்பிக்கிறார். हमारी जिंदगी वहाँ அல்லேலூயா. शुरू होती है। உண்மையான வாழ்க்கையே அங்கதான் ஆரம்பிக்குது. सच्चाई का இது जिंदगी वहाँ शुरू- டெம்பரரியான இடம். ये तो केवल किराए का அல்லேலூயா. அந்த जिंदगी है। பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார், परलोक राज्य में हमें वो बनाता है सही, நம்மை வழி நடத்துகிறார், हमें वो நம்மளை चलाता है, ஆயத்தப்படுத்துகிறார், हमें वो योग्य நம்மளை बनाता है, அலங்கரிக்கிறார். हमें वो நான் கர்த்தருடைய खूबसूरत வீட்டிலே बनाता है। प्रभु के घर में நீடித்த நாளாய் बहुत நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. सर्वदा टिका இந்த रहूंगा। வார்த்தையை நாம் மறந்து போக வேண்டாம். ये वचन को हम कभी नहीं அல்லேலூயா. भूलेंगे। हालेलुया। கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. आंख बंद करके प्रभु के हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. அல்லேலூயா. हालेलुया। நிறைவானது வரும்போது जब परिपूर्ण प्रभु पर आत्मा आती எல்லா है, குறைகளும் நீங்கும். सारी कमियां निकल जाती हैं। அல்லேலூயா. हालेलुया। பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் बल அல்ல, से नहीं, पराक्रम से नहीं, ஆவியானவரால் लेकिन எல்லாம் ஆகும். आत्मिक परमेश्वर से सारा தண்ணீர் संभव है। திராட்சரசமாய் சுவையுள்ளதாய் पानी மாறும். को दाख मधु बनाकर स्वादिष्ट சுவை बना, இல்லாத நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுவையாய் बिना மாற்ற स्वाद के செய்வார். आपकी जो जिंदगी है वो स्वादिष्ट बन जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கனி இல்லாத நம்முடைய மரத்தை கனி கொடுக்கிறவர்களாய் जो மாற்றுவார். आपके पेड़ में जो फल नहीं है फलवंत आपको बनाएगा। உலகத்தில் இருக்கிற காட்டில் உனக்குள்ள இருப்பவர் பெரியவர். दुनिया में जो लोग हैं उससे बढ़कर तेरे अंदर जो रहता है। ஆதி அப்போஸ்தலரை கொண்டு எடுத்து பயன்படுத்தினா தேவன் प्रेरित को उठाकर उपयोग किया, நிழல் பட்டு வியாதியஸ்த சுகமானாங்க. छाव से उन चंगाई அவர்கள் पाए थे। எவர்கள் वो जो ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் आशीष जिन्हें करते वो आशीषवान அப்படி रहते हैं। அக்னியாய் நம்மை மாற செய்வார். प्रभु के अग्नि बनाकर வாஞ்சையோடு चाहत से தாகத்தோடு प्यासा அந்த से மேல் வீட்டறையில காத்திருந்த அந்த वो சீடர்களை ऊपरी போல कमरे में जो चेले रुके நாமும் थे, இந்த நாளில் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, हम भी इस समय प्रभु என்னை हमें நிரப்புங்க भरो, ஆண்டவரே. हमें भर दीजिए நீர் परमेश्वर। எவ்வளவு பெரியவர். आप कितने बड़े हो, வானங்கள் கொள்ளாதே கர்த்தருடைய மகிமை, आसमान आपकी महिमा को அவ்வளவு नहीं ले மகிமை உள்ள தேவன். सकते, उतना महिमा से भरा हुआ மகிமையா परमेश्वर। என்னை வழி நடத்துவீராக, महिमा के द्वारा हमें என்னை चलाइए, நிரப்புவீராக, हमें भरो என் கண்கள் परमेश्वर। திறக்கப்படுவதாக, हमें आपके के खुलो, எல்லா பயத்தின் இருளின் ஆவிகள் வெளியேறுவதாக. सारे जो डराता है நீதிமானுக்கு सारी வரும் को बाहर, உபத்திரம் அநேகமா இருக்கும். धार्मिकता को जो भी क्लेश आती है वो எல்லாவற்றையும் ज्यादा ஆண்டவர் रहती நன்மைக்கு है, தான் மாற लेकिन விடுவிப்பார். सारी चीजों को प्रभु भलाई में बदलता என்னை है, நிரப்புவார், मुझे भरता என்னை है, வழி நடத்துவார், मुझे चलाता நான் है, தேற்றப்படுவேன், मैं तसल्ली நான் நிரப்பப்படுவேன், मुझे भरा जाएगा, அவருடைய புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த वो தண்ணீரில் கொண்டு मुझे போவார். अच्छे झरने के पानी में लेकर बिठाता என் है, ஆத்மாவை தேற்றி நீதின்பால் நடத்துவார். मेरे आत्मा को तसल्ली देकर நான் மரண धार्मिकता के இருளில் राह में பொல்லாப்புல चलाएगा। நடந்தாலும் मैं अंधकार பொல்லாப்புக்கு में பயப்படேன், चलूंगा तो भी नहीं பள்ளத்தாக்குல डरूंगा, நடந்தாலும் मैं चराई में चलूंगा तो भी नहीं பொல்லாப்புக்கு डरूंगा, பயப்படேன். नहीं डरूंगा। தேவரீர் என்னோடு கூட प्रभु இருக்கிறீர். मेरे साथ है, உமது கோல் आपकी जो தடி என்னை लाठी தேற்றும். मुझे तसल्ली देता है। மோசேயுடைய கோல் मूसा के जो लाठी நீட்டப்பட்ட பொழுது जब उठाया गया, அந்த கீழ்காற்று வீசி அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்தது. हवा आई और वो
लाल समुद्र को அந்த दो बार கோல் किया என்னோடு था। கூட இருக்கிறது वो जो लाठी मेरे என்னை साथ है, தேற்றும்படியாக मुझे तसल्ली देने என்று के लिए, முன்னிட்டு தடுக்கிற எல்லாவற்றையும் இரண்டாக பிளக்கும்படியாக मेरे बढ़ोतरी को जो रोकता है அந்த सारी தேவன் चीजों என்னோடு को கூட दो बार- இருக்கிறார் वो परमेश्वर ஒருவேளை मेरे என் வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் यदि मेरे வனாந்தரத்துல जिंदगी கீழ் காற்றை வீச செய்து और, रेगिस्तान में वो हवा बहकर அந்த இடத்துல நீ திருப்தியாக வல்லவராக उस இருக்கிறார் जगह को आप भरने என் के लिए பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய வல்லவராக मेरे இருக்கிறார் कटोरी को நான் ஒருபோது குன்றி போவதில்லை मैं कभी भी लता குறைபட்டு नहीं போவதில்லை मुझे कभी भी कमी नहीं தேவன் होगी। என்னை பயன்படுத்த போகிறார் प्रभु मुझे उपयोग என்னை கொண்டு करता பெரிய है காரியங்கள் செய்ய और போகிறார் मुझे उठाकर முதிர் बहुत வயதிலும் उपयोग கனி கொடுக்கிற புஷ்டியான மரத்தை போல என்னை बुजुर्ग ஆசீர்வதிக்க की போகிறார் जिंदगी में भी मैं फलवंत रहूंगा ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார் उपयोग नहीं करके ठुकराए और पत्थर को बहुत मूल्य ஆண்டவர் जगह எடுத்து देकर பயன்படுத்த रखता है। போகிறார் प्रभु उठाकर கோலியாத்தை उपयोग முறியடிக்க करता है। और போகிறார் गोलायत को मारने के लिए ஹalleluya பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருக செய்ய போகிறார் पर्वत को सीधा रास्ता बनाएगा ஹalleluya Hallelujah. அப்படிப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ऐसे परमेश्वर मेरा தாவீதோடு साथ இருந்து है। அப்படி பெரிய दाऊद காரியங்களை के செய்தவர் साथ ऐसे बड़ा कार्य உயர்த்தினவர் किया, ऊंचा किया, அற்புதங்களை செய்தவர் चमत्कार किया। என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் मेरे भी साथ रहकर நான் बड़ा கர்த்தருடைய कार्य। வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி मैं प्रभु के भवन में सर्वदा टिका रहूंगा விசுவாசிக்கிறேன் और विश्वास அறிக்கை करूंगा, செய்கிறேன் कबूल करूंगा சுதந்திரிக்கிறேன் और मैं स्वतंत्र करता இயேசுவின் நாமத்தில் हूं பிதாவே यीशु के नाम से पिता ஆமென் ஆமென். ஆமென் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே முழு முழுமே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே கர்த்தர் செய்த சகல வரங்கப்படாதே ஆமென் 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 ஹalleluya Hallelujah. ஹalleluya